பொங்கல்னாலே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது கரும்பு, பானை, சக்கரை பொங்கல், ஜல்லிக்கட்டு, அப்புறம் நம்ம இளைய தளபதி விஜயோட படங்கள். ஏன்னா 24 வருஷம் சினிமா கரியரில் 13 வருஷம் பொங்கலுக்கு அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஷாக் ஆகிட்டிங்களா? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அது என்னென்ன படம், எந்தெந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இளைய தளபதி விஜய், சங்கவி, கவுண்டமணி இவங்களும் நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த படம் 1996 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த படம் 1997 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 3 வருஷம் கழிச்சு 2000 ஒரு நாள் ஒரு கனவு அந்த சாங் இருக்குல்ல, நம்ம இளைய தளபதி விஜய் ஷாலினி நடித்த கண்ணுக்கு நிலவு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இளைய தளபதி விஜய் சூர்யா இணைந்து நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படம் 2001 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து வசீகரா 2003 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் தளபதியா புது அவதாரம் எடுத்த படமே சொல்லலாம், திருப்பாச்சி 2005 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து ஆதி 2006. நெக்ஸ்ட் தான் வேற லெவல் போன படம் போக்கிரி 2007 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. வில்லு 2009 வந்திருக்கு. காவலன் 2011 பொங்கலுக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சங்கர் சார் டைரக்ஷன்ல நம்ம இளைய தளபதி விஜய் முதல் முறையாக நடித்த 3 Idiots ரீமேக்கான நண்பன் படம் 2012 பொங்கலுக்கு வந்துச்சு. 2014 இந்த வருஷத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஜில்லா, ஒரு பக்கம் வீரம், எந்த படத்துக்கு போறதுன்னு தெரியாம நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாம் மண்டே பிடிச்சு நின்னாங்க. இப்போ ஃபைனலா வரலாமா பைரவா படம் 2017 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சொல்லுங்க, பொங்கல்னாலே நம்ம இளைய தளபதி விஜயோட பேர் ஸ்ட்ரைக் ஆகுதா? மேலே சொன்ன படங்கள்ல எந்தெந்த படத்துக்கு நீங்க எப்படி பஸ் போனீங்க, அப்புறம் இந்த வருஷம் பொங்கல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா பிஹைண்ட் வுட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த 50 செகண்ட்ல என்னை நோக்கி ஒரு தோட்டா பாய போகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டோம். மியூசிக் டைரக்டர் பேர் என்ன? ஏய், அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டாங்க. சரி, நான் சொல்கிறது சொல்லிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.